முகவாசன் டிடிஎஃப் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, ஆக்சுவலி டிடிஎஃப் கல்யாணம் எல்லாம் ஆயிப்போச்சுங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேஸும் முன்னாடில இருந்து நம்ம வாங்குறதுக்கு விருப்பம் இல்லைங்க. இருந்தாலும் அதாவது நம்ம தப்பா நினைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைமுமே ப்ராப்ளம் ஆகுது. இந்த வாட்டி இந்த தம்பியை தப்பா நினைச்சிடாதீங்கப்பான்னு சொல்லி லெட்டரை வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி ஸோ ஒரு 3 ஸ்பீட் போஸ்ட்டை வந்து பண்ண ரெடி பண்ணி இப்போ போயிட்டு இருக்கோம். என்ன வாசா என்ன புரியலையே அப்படின்னா, ஆக்சுவலி என்னன்னாங்க, நம்ம லீகலா வந்து பாத்துட்டீங்கன்னா வித்தவுட் லைசன்ஸ் இவி வெஹிக்கல் வந்து பண்ண ஓட்ட போறோம். இன்ஃபார்ம் பண்றதுக்காக ஸோ இந்த லெட்டர் ஃபார்மேட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆர்டிஓ மேட்டுப்பாளையம் ஆர்டிஓக்கு கொண்டு போய் கொடுக்க போறோங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 3 போஸ்ட்டுமே வந்து பாத்துட்டீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்டிஓக்கு, அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் கலெக்டர் சாருக்கு, அதுக்கப்புறம் நம்ம மதிப்பு மிக்க காவல்துறை கோயம்புத்தூர் எஸ்பி சாருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இதை நம்ம வந்து போஸ்ட் பண்ண போறோம். என்னன்னாங்க, இந்த மாதிரி வித்தவுட் லைசன்ஸ் வெஹிக்கல் தான் ஓட்டுறோம், அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணாமே பண்ணலாம். பட் ஈவன் தோ ஃபேக் நியூஸஸை கிரியேட் பண்ணி ஒரு பின்னாடி ஒரு சீரியஸ் பிஜிஎம் போட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆக்கி விட்டுறாங்க. அண்ட் வந்து இன்னைக்கு நம்ம கூட யார் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பண்ணா, இவர் எங்க அண்ணங்க. ஸோ ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ அண்ணனை வந்து பண்ணா தர்மபுரியில ஒரு ஹேர் சலூன்ல மீட் பண்ணோம். ஹேர் சலூன் இல்லைன்னா ஹேர் சலூன் பக்கத்துல மீட் பண்ணோம். அண்ணன் வந்து பண்ணா ரோட் சேஃப்டி அவேர்னஸ் எக்கச்சக்கமா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நிறைய மக்களுக்கு வந்து பண்ண ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க, நிறைய மக்களுக்கு வந்து பண்ண பிளட் டொனேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டீமா. அதுக்கப்புறம் தங்க காயின்லாம் கொடுத்தீங்களான்னு பிளான்டேஷனுக்கு கொடுத்தீங்களோ? பிளான்டேஷன் மரக்கன்றுகள் நிறைய வந்து பார்த்துட்டீங்கன்னா அண்ணன் பண்ணியிருக்காரு. நம்ம பண்றதை விட அடுத்தவங்களை பண்ண வைக்கணும், அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு கிராம் 3 கிராம் காயின் நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு லீகல்ல எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும், அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்துட்டீங்கன்னா அண்ணன் சொல்லுவாரு, ப்ரோ உங்க கேஸ் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃபரெண்டா இருக்கு, கண்டிப்பா நான் இதை பத்தி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ கூட வந்து பண்ண ஆக்சுவலி நம்ம இந்த லெட்டர் எல்லாம் கொண்டு போய் கொடுக்க தேவையில்லைங்க, ஏன்னா வண்டியை வந்து பண்ண வித்தவுட் லைசன்ஸ் வெஹிக்கல் தான். பட் ஈவன் தோ நான் அதான் சொன்னேன் இல்லைங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, எந்த ஒரு தேவையில்லாத ப்ராப்ளம்குள்ளேயும் நம்ம மாட்டக்கூடாது. கிளியரா ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னாங்க இப்போ வந்து இப்போ ஒரு ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ண இது ஆர்டிஓக்கு போகும், செகண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகும். ஸோ அதனால தான் வந்து பண்ண 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் நியூஸ் சொல்லுவாங்க, நாங்க வந்து இந்த மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு லீகலா தான் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துருவாங்க. லைசன்ஸ் வித்அவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டிஓ ஆபீஸ்ல போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது. ஆமா, வண்டிக்கு வந்து பண்ண நம்பர் பிளேட் வராதுங்க. அதுக்கப்புறம் வண்டிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா லைசன்ஸ் தேவையில்லைங்க, வண்டிக்கு வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் தேவையில்லைங்க. அதுல மைனஸும் இருக்கு. ஸோ வந்து இப்போ வண்டி ஏதாவது கீழே அடிபட்டுச்சுன்னா இன்சூரன்ஸ் ஆஃப்கோர்ஸ் நமக்கு வேணும். வண்டி கீழே வந்து அடிபட்டுச்சுங்கிற பட்சத்தில் நம்மளே மறுபடியும் வந்து பண்ண காசு போட்டு வண்டி ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஆமா. ஸோ அது ஒரு மைனஸ் இருக்கு. சைக்கிள் மாதிரி வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி சைக்கிள் தான். ஆக்சுவலி வந்து நம்ம ஓட்ட போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கூட்டி மாதிரி இருக்கக்கூடிய சைக்கிள் தான். ஆனா என்ன ஸ்பெஷல்னு வந்து பண்ணா உட்காரது கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். சைக்கிள்னா ஒரு குட்டி குஷனா இருக்கும். அண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா லைட்லாம் வந்து பண்ணா பவர்ஃபுல்லா இருக்காது. இது வந்து அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட். அண்ட் வந்து ரேஞ்ச் வந்து கம்மியா இருக்கும். அண்ட் வந்து இந்த வண்டி வந்து பண்ணா 16 வயசுல இருந்தே ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஆனா 16 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஓட்ட முடியாது. 16 வயசுல இருந்தா ஓட்டவே ஆரம்பிக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா 16க்கு முன்னாடி இருந்தே ஓட்டலாம். லைசன்ஸ் வெஹிக்கிள் இருக்கு இல்லீங்களா? சோ அதுக்கு எல்லாமே 18 இயர்ஸ் ஆனாதான் லைசன்ஸ் எடுக்க முடியும். சோ லைசன்ஸ் எடுத்தா மட்டும் தான் வெஹிக்கிள் ஓட்டணும். இந்த வெஹிக்கிளுக்கு லைசன்ஸ் தேவையில்ல அப்படின்றனால எல்லாரும் ஓட்டலாம்னு கிடையாதுங்க. 16ல இருந்து ஓட்ட ஆரம்பிக்கலாம். அது ஃபுல்லாமே கோத்ரூ பண்ணிட்டீங்களா? செக்ஷன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ்ல எல்லாமே கிளியரா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்காக நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், என்னுடைய சேனல்ல இருக்கும். ஸோ என்ன கிலோவாட் இருந்தாதான் இது இந்த லைசன்ஸ் இல்லாம ஓட்டணும், ஸோ என்ன ஸ்பீட் இருக்கணும், மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன செக்ஷனு, என்ன சப்செக்ஷனு, என்ன ரூல்ஸ் எல்லாமே கிளியரா நம்ம ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கோம். அது போக அண்ணன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டாரு. ஸோ மக்களுக்கு வந்து பண்ணா அவ்வளோ பயனுள்ள தகவல்கள் எல்லாமே தராங்க. ஸோ நீங்க கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. அண்ணா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லிடுங்கண்ணா. அட்வொகேட் எஸ் பாஷ். அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட் சேஃப்டி அவேர்னஸ் மெயினா வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட் சேஃப்டி அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் வீடியோவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரோட்ல வந்து எல்லோ லைன் இருக்கும், ஒயிட் லைன் இருக்கும், கண்டினியூஸ் லைன் இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணணும், அந்த விஷயமெல்லாம் நிறைய பேருக்கு வெஹிக்கிள் ஓட்டுறவங்களுக்கு தெரியாதுங்கிறது. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா த்ரூ வந்து நம்ம எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இன்னொரு ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்களை என்கரேஜ் பண்ற விதமா கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். தர்மபுரியில முக்கால்வாசி பேரு ஹெல்மெட் போடுறாங்களான்னாலே அது அண்ணன் தான் காரணம். இல்ல ஆக்சுவலி வந்து ரிப்போர்ட்டே இருக்கு பிரதர். நம்ம ரோட் சேஃப்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் பெருசா சொல்லல 3 to 5% வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரியில ஹெல்மெட் போடுறதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஏன் அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சியா கண்டினியூஸா மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் வந்து ரெகுலரா வித் சப்போர்ட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்
ஆர்டிஓ, நம்ம ஃபீல்டுலயும் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல போய் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்றோம். ஸ்கூல்ஸ்ல போய் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது போலீஸ் சொன்னாவோ இல்ல அட்வொகேட் சொன்னாவோ வந்து பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க நீங்க சொன்னா கேட்பாங்க. அப்பா எங்களுக்காக எஃபர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைகளும் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நாங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 1 இயர் தாங்க க்ளோஸ். பட் எங்களோட பாண்டிங் எந்த அளவுக்குனாங்க, ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு டக்குனு ஒரு லீகல் டவுட் வருதுன்னா அது என்ன டைமா இருக்கட்டுமே நான் கால் பண்ணிடுவேன். அவைலபிளா இருந்தா எடுத்துருவாரு. அவர் பிஸியா இருக்காரு இல்ல ஒர்க்ல இருக்காருன்னா அது இல்ல தூங்கிட்டு இருக்காருன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்போ ஒரு அவைலபிள் ஆகுறாரோ அப்போ டக்குன்னு கால் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து அந்த டைம் எதுவுமே பார்க்காம நான் கால் பண்ணக்கூடிய ஒரு லைஃப்ல வந்து இம்பார்ட்டன்டான பீப்புள்ஸ் இருப்பாங்களே, அதுல அண்ணனும் ஒருத்தருங்க. ஸோ வந்து ஏன்னா அவ்வளோ ஒரு டேலண்டட். ஸோ வந்து எல்லுன்னா என்னையா இருப்பாருங்க, அவ்வளவுதான். வந்து இதை விட டெடிகேஷன்றத சொல்லலாம் பிரதர். எனக்கே தெரியலனாலும் டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இது யாருக்கு தெரியும் அப்படின்றத டக்குன்னு அப்ரோச் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து கேதர். ஒருத்தர்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் வாங்க மாட்டேன். கிட்டத்தட்ட 4-5 பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நானும் ஸ்டடி பண்ணிட்டு எது கரெக்டான இன்ஃபர்மேஷனோ அந்த டீடைல்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகேங்க, என்ன இதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்றீங்க. நம்ம மேட்டுப்பாளையம் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் வந்தாச்சுங்க. சோக்கி டிடிஎஃப் இதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி ப்ளாக் கண்டினியூ பண்ணுறீங்க. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளாகை எடுக்க முடியாது. ஸோ அதனால அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறீங்க. டைம் வந்து ஈவினிங் 3:30 ஆச்சுங்க. லெட்டர் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. ஆக்சுவலி நம்ம மேட்டுப்பாளையம் ஆர்டிஓ வந்து எங்கிட்ட இருந்து லெட்டர் வாங்க மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனா அண்ணன் வந்து ரிசீவ் பண்ணிட்டாரு. அண்ட் வந்து அவர் இருந்துட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, இதெல்லாம் எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. அவரு ஃபுல்லாமே படிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆமாங்க. சோ வந்து எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு அதெல்லாம் ஓட்ட முடியாது, ஈவி வெஹிக்கிள்க்கு கண்டிப்பா லைசன்ஸ் வேணுமே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்களோட லெட்டர் கொடுத்து ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு எஸ் இது வந்து சைக்கிள் கேட்டகரியில வரும், இதுக்கு நீங்க லெட்டர் கொடுக்குறீங்க, இதுக்கு கொடுக்கவே தேவையில்லை, நீங்க ஓட்டலாமே அப்படின்னாங்க. ஆனா இல்லைன்னா ஈவன் தான் நாங்க வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து பண்ண இன்ஃபர்மேஷன் கொடுத்துறோம். ஏன்னா கண்டிப்பா இதை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வாங்கி வச்சுட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நான் லைசன்ஸ்க்காக எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. ஏன்னாங்க எனக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் வந்து ரொம்ப பெயின் தந்துட்டு இருந்துச்சு. ஸ்பைன் ஃப்ராக்சரும் சரி, என்னோட இடுப்புல இருக்கிற பல்ஜும் சரி, என்னோட கழுத்துல இருக்கிற பல்ஜுமே சரி, இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்துச்சு. இதுல எங்க நான் போய் பைக்ல உட்காந்து ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பண்ண பர்சனலா வந்து லைசன்ஸ் அப்ளைவே பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 monthsக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கேன். அக்னாலஜ்மெண்ட்லாம் வீட்டுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பண்ண சம்மன் சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக போய் ஆஜராகிற மாதிரி இருக்கும். நல்லதே நடக்கும் என்று நம்புவோங்க. கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ கொடுத்தாச்சுங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் அவரு சாரும் சொன்னார், ஸோ வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸ்பீட் போஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நேராக ஸ்பீட் போஸ்ட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நம்ம எஸ்பி சாருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்டிஓக்கு, அதுக்கப்புறம் நம்ம கலெக்டர் சாருக்கு, ஸோ இந்த 3 ஸ்பீட் போஸ்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஆரம்பிச்சிடலாங்க. அண்ட் வந்து என் மேலே அன்பு கொண்ட எல்லா உள்ளங்களும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. மறுபடியும் உங்கள் புள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிற சேஃபாக லீகலாக ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்லாம் கிடையாது, இது ரொம்ப லோ ஸ்பீட் கேட்டகரி. பட் ஈவன் தோ ஒரு பைக்குங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய லவ். எப்படிங்க சொல்றது, இப்போ நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், அந்த காத்து என் மேல அடிக்காது. அந்த ஒரு காத்து நம்ம மேல அடிச்சு அது ஒரு தனி ஃபீல். அது வந்து இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஒரு ஈவி வெஹிக்கல், அது வித்தவுட் லைசன்ஸ் வெஹிக்கல், அது லோ ஸ்பீட் வெஹிக்கல் ஓட்டும் போது நிறைய பேர் வந்து ட்ரோல்ஸ் பண்ணலாம். ஏன் நியூஸ் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரோல் பண்ணலாம். ஆனா என்ன இங்க பாருங்க, எவ்வளவு எக்ஸ்பென்சிவான வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு, அது என்னென்ன ஸ்பீடு போற வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு, இப்ப பாருங்க இந்த வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லி சிரிக்கலாம். பட் அதுக்கு நான் வருத்தப்படக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா நான் ஒரு பைக் லவர். ஸோ பெரிய பைக் இருந்தால் தான் ஒரு ஹாப்பினஸ் என்ன நினச்சிருந்தா அப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளேயே நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதே R15 V3 தான். ஸோ R15 V3 ஒரு மாசிவான வெஹிக்கல். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அப்போ யூடியூப் கிடையாது, டீசல் இன்ஜின் புல்லட். டீசல் இன்ஜின் புல்லட் ரொம்ப 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 லோ ஸ்பீடு உள்ள வண்டி. அதுக்கும் முன்னாடி ஓட்டுனது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட சின்ன வண்டி தான், எக்ஸல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸல்லே எவ்வளோ பேர் லடாக்லாம் போகிறாங்க. பைக்னாலே ஒரு லவ். மோட்டோ வியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன்டு. அண்ட் வந்து யாராவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எதுக்குங்க, எதுக்கு அப்படிலாம். ஸோ வந்து நம்மெல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள். ஸோ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாமே. ஸோ மீடியாஸ் யாராவது இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நான் எல்லாமே லீகலாக தாங்க ஓட்டுறேன். ஓகே டிடிஎஃப் இப்போ நேராக வந்து பண்ண பாப்பாவை காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். ஸோ பாப்பாவை காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் போஸ்ட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் பண்ணும்போது வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா ஈவினிங் 5:52 ஆச்சுங்க. நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ 3 லெட்டருக்குமே அட்ரஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஸோ கிளம்பிட்டோங்க.
ஸோ வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு. ஆனால் ஒரே நிமிஷம் போடுங்களேன், ஒன்று ஒன்றா எடுங்க. ஒன்று வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸர்ஸாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸாக இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மதிப்புமிக்க நம்ம காவல்துறை எஸ்பிஸாக இருக்குங்க. உள்ளே போய் விலாக்லாம் பெருசாக எடுக்க முடியாது இல்லைங்க, அதனால போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 6:20 ஆச்சுங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் பண்ணியாச்சு 3மே. ஸோ அக்னாலஜ்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் 1 டேயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் போய் ரீச் ஆகிடுங்க. அண்ட் வந்து ஆனால் இதை எப்படி நான் ட்ராக் பண்ணுறது? இல்லை ஆப் இருக்குது ப்ரோ, இல்லை லிங்க் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்னு போட்டோம், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்னு போட்டோம் அப்படின்னா இது இதில் போட்டிருக்காங்க. ஓகே, இது போட்டு இதில் இருக்கிற நம்பரை போட்டோம்னா அப்படின்னா எந்த ட்ராக் ஆகிடும். ஆமாம், 3 பேர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ 3 பேருமே நம்பர் தனித்தனியாக இருக்கும். போட்டோம்னா எங்கே இருக்குது, ரிசீவ் ஆகிடுச்சா அப்படின்றது எல்லாமே டிஸ்பேச் ஆகிறது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். சரிங்க, என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ணுறேங்க.